ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ரோட்ல எல்லாத்துக்குமே டிராஃபிக் போலீஸ் கண்ட்ரோல் பண்றாரு. அந்த மாதிரி வானத்துல இப்போ ஒரு ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஃபிளைட் டெர்மினலை விட்டு ரன்வேக்கு வரணும், ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகணும், லேண்ட் ஆகணும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றவரு பைலட்டையே கண்ட்ரோல் பண்றவர் அப்படின்னு சொல்லலாம். நீ நான் சொன்னாதான் சூரரை போட்டு பார்த்துருப்பீங்களா, லேண்ட் ஆகணும் அப்படின்னு அந்த பெர்மிஷன்லாம் கிளியரன்ஸ்லாம் வாங்குவாங்க இல்லையா, அது எல்லாமே தான் இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பொதுத்துறை, ஓகேவா, பப்ளிக் செக்டார்னும் போது நீங்க ஒரு நார்மலா ஒரு நிறைய எக்ஸாம்ஸ் வருது இல்லைங்க, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ்னு, இது எல்லாமே நீங்க ஆஃபீஸ் ஜாப் மாதிரி வரும். ரயில்வேஸ்ல உங்களுக்கு ரயில்குள்ளேயும் வேலை வரும், பட் மற்றதுல நிறைய ஆஃபீஸ் ஜாப்ஸ் மாதிரி வரும். பட் எனக்கு கொஞ்சம் கிளாஸியா இருக்கணும், ஓகேவா, எனக்கு நிறைய இந்த ஏவியேஷன் ட்ரீம் இருக்கு, பட் என்கிட்ட ஒரு இன்ஜினியரிங் டிகிரி தான் இருக்கு, இல்லை என்கிட்ட ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் தான் இருக்கு, பிஎஸ்சி பிசிக்ஸ் தான் இருக்குன்னா நீங்க 3 பேரும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். யார் யாரு? எனி இன்ஜினியரிங் டிகிரி கிராஜுவேட் வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் பிஎஸ்சி பிசிக்ஸ், ஓகேவா. மேக்ஸ் பிசிக்ஸ் அவசியம் இந்த ஜாபுக்கு, சரியா. மீதி மற்ற டீட்டெயிலாம் நான் சொல்றேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் இருக்கு. லைக் விமன் ஃபீஸ் கிடையாது விமனுக்கு, அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் எக்ஸாம்ல கிடையாது. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே வச்சிடறேன், நீங்க ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம், ஓகேவா. எஸ், ஃபர்ஸ்ட் இது ஒரு மினிரத்னா கம்பெனிங்க. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றது இந்தியாவில் மினிரத்னா, நவரத்னா, மகாரத்னான்னு கிளாஸ், அந்த கம்பெனிஸ் கிளாஸை பிரிக்கும் போது இது ஒரு மினிரத்னா கம்பெனி. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃபார் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். அண்ட் முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன், ஹைலைட் பண்ணிடுறேன், நீங்க படிச்சு பார்த்தா மீதி புரிஞ்சிடும். நீங்க அப்ளை பண்றது இந்த வெப்சைட் போய் தான் அப்ளை பண்ணணும், வேற எந்த வெப்சைட்டும் போய் அப்ளை பண்ணாதீங்க, இந்த வெப்சைட் தான். அண்ட் வேகன்சிஸ் 309 வேகன்சிஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லா. நிறைய பேருக்கு தெரியாது, அப்ளை பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் டிகிரி அது படிச்சிருக்க முடியாது. ஸோ அதனால 309ன்றது நல்ல வேகன்சி தான், அப்ளை பண்ணுங்க, சரியா. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். அண்ட் இது வைஸ் ரிசர்வேஷன் வைஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வழக்கம் போல. அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் போது நீங்க ஃபிளைட் டேக் ஆஃப், லேண்டிங், அந்த ஐ விஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் மெடிக்கல் டெஸ்ட்டை செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் டைம் ரெகுலர், நாட் கரஸ் ஆர் டிஸ்டன்ஸ், புரியுதா. ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். ஒன்று பிஎஸ்சி பிசிக்ஸ் இருக்கணும், மேக்ஸ் இருக்கணும், இல்ல எனி இன்ஜினியரிங் இருக்கலாம், ஓகேவா. எஸ், சூப்பர். இன்ஜினியரிங் அப்படின்னும் போது அதுல பிசிக்ஸ் மேக்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்கன்றதுனால இன்ஜினியரிங்கும். அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் ரெண்டுமே இங்கிலீஷ் நல்லா இருக்கணும். 10th 12th இங்கிலீஷ்ல ஒரு சப்ஜெக்டா எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா நீங்க அந்த வாய்ஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க, லைக் ஓவர் லேண்டிங், அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த கிளாஸியா ஒரு கம்யூனிகேஷன் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ஸோட இங்கிலீஷ் நல்லா இருக்கணும். ஸோ சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாபுங்க, ஹை ப்ரொஃபைல். நிறைய பேருக்கு அந்த ஏரோநாட்டிக்கல் அந்த ட்ரீம்லாம் இருந்திருக்கு, பட் ஆனால் பாத மாதிரி போயிட்டீங்க. இப்போ இந்த வாய்ப்பை எனக்கு நான் யூஸ் பண்ணிக்க முடியும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ்லாம் சொல்றேன். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னும் போது நீங்க பிஇ, பிடெக் எதுவாக வேணா இருக்கலாம், பிஎஸ்சி இன்ஜினியரிங்காக கூட இருக்கலாம், ஓகேவா. இன்ஜினியரிங்ல இந்த 3மே இருக்கலாம். அண்ட் ஏஜ் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு 27 வயசு மேக்சிமம் இருக்கணும் ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். ஃபார் ஓபிசி 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஓகே. ஓபிசின்னும் போது நான் கிரீமி லேயர் சொல்றேன், கிரீமி லேயர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கிரீமி லேயர்னா உங்க ஜென்ரல்லே வந்துருவாங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர், இல்ல எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் வழக்கம் போல ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ புரியுதா. நீங்க ஓபிசியா இருந்தா 30 வயசு வரைக்கும் இருந்தா எழுதிக்கலாம், எஸ்சி எஸ்டியா இருந்தா 32, ஓகேவா, +5 அப்படின்னு போட்டா சரி. எந்த டேட்ல நான் ஏஜ் கணக்கு பண்ணணும்னா இந்த டேட்ல தான். இதான் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு, ஓகே. 24/5/2025 அன்னைக்கு உங்களுக்கு ஏஜ், அந்த ஏஜ் இருக்கணும். எப்படி கரெக்டா கணக்கிறது அப்படின்னா, நான் லிங்க்ல ஏஜ் கால்குலேட்டர் லிங்க் வச்சிடறேன், இந்த பிடிஎஃப் லிங்கோட, அதுவும் கீழே இருக்கும். அதை தட்டி போய் நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த்தும் இந்த டேட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த டேட் அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஜ்னு காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்னா உங்க டேட் ஆஃப் பர்த் அண்ட் இந்த ஏஜ், இந்த டேட்டை போட்டுட்டு வயது அது காட்டும் பொழுது 27 வருடம் 2 நாள்னு காட்டினா கூட நீங்க நாட் எலிஜிபிள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். 26 வருடம் 350 நாள் அப்படின்னு காட்டினா நீங்க எலிஜிபிள், புரியுதா. 27 ஏஜுக்குள்ள இருக்கணும், மேக்ஸிமம் 27 தான் இருக்கணும், புரியுதா. எஸ், ஓகே. அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வழக்கம் போல 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். அண்ட் அப்ளிகேஷன் ஒன்றும் ஆரம்பிக்கலங்க, இப்போ சும்மா ஒரு இதுதான் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் 25/4, எண்டிங் 24/5, 1 மந்த் டைம் தராங்க, சரியா. ஸோ பொறுமையா படிச்சு நீங்க எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அண்ட் ஜூனியர், இது பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் நீங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கேட்டர்ல வருவீங்க. குரூப் பி E1, ஓகேவா. குரூப் பி எக்ஸிக்யூட்டிவ் 1 E1 லெவல்ல வருவீங்க. ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு கிட்டத்தட்ட இது பேசிக் தாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே கண்டிப்பா 60 கிட்ட வந்துடும்.
ஏன்னா உங்களுக்கு இது எங்க போட்டிருக்காங்க பாருங்க கிளியரா, வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, வருஷத்துக்கு வந்து 13 லட்சம் வரும் அப்படின்னா ஈஸிலி ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் வந்துடும் எல்லாம் சேர்த்து போட்டு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய பர்க்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ஏர் டிராஃபிக்லேயே இருக்கீங்கன்னும் போது இன்னும் ஏர் ரிலேட்டடாகவும் நிறைய கன்செஷன்ஸ் இருக்கும். சரியா, சூப்பர். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நீங்க ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம், ப்ரொவைடட் அலௌட் டு அப்ளை, ப்ரொவைடட் வந்து உங்க ரிசல்ட் வந்து அவங்க அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கல்ல, எல்லா ப்ராசஸும் முடிச்சு அந்த இன்டர்வியூ, கண்டிப்பா இன்டர்வியூ இருக்கும் ஓகேவா, இன்டர்வியூ அப்போ அந்த அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அப்போ நீங்க டிகிரி காட்டினா கூட ஓகேவா, இப்போ எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, தவறு ஒன்றும் இல்லை. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க உங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை கண்டிப்பா வந்து அப்ளிகேஷன்ல கொடுக்கணும். டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய காலேஜ்ல என்ன ஸ்கீம் சிஜிபி அப்படின்னா அதை பெர்சன்டேஜா மாத்துறதுக்கு உங்க யூனிவர்சிட்டியில ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்முலா போட்டு கரெக்டான பெர்சன்டேஜ் கொடுக்கணும். இல்ல பெர்சன்டேஜாவே இருக்குன்னா அதை அப்படியே கொடுத்துருங்க ஓகேவா. எஸ். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து there will not be any negative marking for wrong answer. எக்ஸாமோட சிலபஸை இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல, பட் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் முக்கியமா கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்டிடியூட் முக்கியமா கொஸ்டின்ஸ் இருக்கும், பிசிக்ஸ் மேக்ஸ்ல இருந்து அந்த இன்ஜினியரிங் பேசிக்ஸ்ல பிசிக்ஸ் மேக்ஸ் படிச்சிருப்பீங்களா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு சில கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா. ஸோ அதெல்லாம் இப்ப இருந்து ரெடி ஆகிக்கோங்க, கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை ஓகே. அண்ட் சிலபஸ் வந்து சீக்கிரமாவே வந்து அவங்களோட வெப்சைட்ல சிலபஸ் அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. சூப்பர். அண்ட் வாய்ஸ் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும் சரியா. ஸோ அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்ல போற ஒரு என்ஓசியை கண்டிப்பா காமிக்கணும். இது எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் இருக்கிறது தான். எஸ். அண்ட் வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி லைபிள் டு போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா. நீங்க வந்து இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்ல போஸ்ட் ஆனாலும், இந்தியன் கவர்மெண்ட் கீழே பல ஏர்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எதுல போஸ்ட் ஆகினாலும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னும் போது சப்ஜெக்ட் டு டிரான்ஸ்ஃபர். ஈவன் சென்னையிலுமே இருக்குது ஓகேவா, நம்மளோட காமராஜ் டெர்மினல், அண்ணா ஏர்போர்ட், டொமஸ்டிக் இதெல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாத்துலயுமே ஏஐ ரோல் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கலாம், பட் எனிவேர் நீங்க போட்டாலும் போகணும்னு சொல்றாங்க. அண்ட் ஹவு டு அப்ளை இதெல்லாம் இருக்குங்க, போட்டோ எப்படி போடணும் அதெல்லாம் நீங்க பண்ணிடுவீங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னே சொல்லலாம், 1000 அப்படின்னு கேட்குறாங்க. பட் விமனுக்கும் யார் யாருக்கு இல்லைன்னு பாருங்க, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பேமெண்ட் ஃபீஸ் இல்லை, மீது எல்லாருக்குமே 1000 ருபீஸ் இருக்கு ஓகேவா. எஸ். அண்ட் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன். பேஜ் 8 ஆஃப் 8 வந்துருச்சு, முடிஞ்சிருச்சுங்க ஓகேவா. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஏர்போர்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 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 பிளேன் எப்போ டேக் ஆஃப் ஆகணும், லேண்ட் ஆகணும், இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த ஃபீல்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு நல்ல எப்படி சொல்றது டிப்டாப்பான ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அப்ளை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.